தருமபுரி மாவட்டம் கோட்டம்பட்டி பேருந்து நிலையம் ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். தருமபுரி மாவட்டம் அரூர் ஒன்றியத்தில் உள்ளது கோட்டப்பட்டி ஊராட்சி. இங்குள்ள பேருந்து நிலையம் திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பயணிகள் சுலபமாக குறுகிய நேரத்தில் செல்லக்கூடிய ஒரு முக்கிய மையமாக உள்ளது. ஆனால் தற்போது இந்த பேருந்து நிலையம் முழுவதும் ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதன் காரணமாக பேருந்துகள் பேருந்து நிலையத்தின் உள்ளே வந்து செல்ல கடும் சிரமத்தை சந்திக்கின்றன. இதனால் வெளிப்புற சாலையிலேயே பேருந்தை நிறுத்திவிட்டு பயணிகளை இறக்கியும் ஏற்றியும் செல்கின்றனர். இந்த பேருந்து நிலைய வளாகம் உரிய முறையான பராமரிப்பின்றி இருப்பதால் பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்த தயங்குவதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் இங்கு வாரம் ஒருமுறை நடைபெறும் வாரச்சந்தை காரணமாக இந்த பகுதியில் மக்கள் அதிகம் கூடுவதால் அந்நேரங்களில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதாகவும், இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் அவசர மருத்துவ உதவிக்கு செல்லும் மருத்துவ பயனாளிகள் என அனைவருமே பாதிக்கப்படும் சூழல் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி பேருந்து நிலையம் அருகில்தான் கிராம நிர்வாக அலுவலக கட்டடம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி போன்றவை உள்ளன. பலமுறை இது குறித்து பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எந்த ஒரு முறையான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. பேருந்து நிலையத்தில் பல வருடங்களாக இந்த ஆக்கிரமிப்பு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு 15லேருந்து 20 கடைகள் இருக்குது பேருந்து நிலையத்துக்குள்ளே. இந்த பேருந்து நிலையம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 பஸ்ஸாவது நின்று போகிற அளவுக்கு இடம் இருக்குது. பட் ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷனில் ஒரு பஸ்ஸு கூட உள்ள நுழைஞ்சி வெளியே வர முடியல. ஒன்று உள்ள நுழைய இடத்துல இடிக்குது, இல்லைன்னா வெளியே வர இடத்துல இடிக்குது. மேற்கொண்டு பயன்பாட்டுக்கு வரதில்லை. இது வந்து பேருந்து நிலையமாக மாவட்ட நிர்வாகம் வந்து சரி பண்ணி கொடுக்குமாறு பணியோடு கேட்டுள்ளது. எனவே இந்த பேருந்து நிலையத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களில் உள்ள கடைகளை அகற்றி முறையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தருமபுரி மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசனுடன் செய்திக்குழு.